ஈஸ்வரி மேடம், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 2026ஆம் ஆண்டுல எந்த ராசிக்காரங்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்க போகுது? பல நாளுக்கு அப்புறம் நான் தூங்குறேங்க, இப்போதான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்றப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிஷபத்துக்கு சொல்லலாம். இந்த வின்னர் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா வடிவேல் சார் வந்து கைப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. இந்த கைப்பிள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அடிச்சு வேலை வாங்குறாங்கடான்ற மாதிரி மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷம் அப்பா அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அந்த மாதிரி ரிஷபராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. ரெண்டச்சோறுன்னு ஒரு பேரை வாங்கிட்டு இருப்போம்ல, வேல்யூபிள் என்னன்னு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு தெண்டச்சோறு திட்டு வாங்குறது, இந்த அப்பா கையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் மாறி படிப்பு முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன்டா வேலைக்கு போகலன்னு கேட்காம இருக்கும் பாரு. வேலை இல்லை, கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பா இந்த நல்ல பைக் வாங்கிக்கோ, உனக்குன்னு ஒரு ஷர்ட் வாங்கிக்க அப்படி நம்ம தனுஷ் சார் வந்து ஒரு படத்தில் ரகுவரன் சார்கிட்ட கொடுப்பாரு பார்த்தீங்களா. இத்தனை நாள் நீ பார்த்தல நான் நல்ல வேலைக்கு போயிருக்கேன்ற மாதிரி யாரடி நீ மோகினி படத்தில் வர்ற மாதிரி நீ கூட ரிட்டையர் ஆகிடுப்பா, வீட்டில் ரெஸ்ட் எடு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த ஆண்டு நல்ல ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பைசாவானாலும் சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிச்சிருக்கேன் அந்த கெத்து கட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கன்னிராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மன நிம்மதின்றதை உங்களோட சுய சம்பாத்தியத்தால் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இந்த 2026ஆம் ஆண்டில் இவங்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்கள். உழைப்பு, அதாவது இங்கே வந்து சனி உச்சமடைகிறதுனால இவங்களோட நிலைகளே பார்த்தீங்க பொதுவாகவே வந்து தன்னோட உழைப்பினால் முன்னேறக்கூடியவங்க. உறவுகள் மத்தியில் தூக்கி எறியப்பட்டாலும் ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இவங்களால் உருவாக்க முடியும். ஸோ எங்கே இருந்தாலும் நான் ராஜா மாதிரி தான், அதில் எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான் நம்ம துலாத்தில் பிறந்தவங்க. 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. அதாவது ஜாக்பாட்டுன்றதை தாண்டி நிம்மதியாக தூங்க போகிறாங்க. பல நாள் நிம்மதி இல்லை, இவன் அதை சொல்லிட்டான் அவன் அதை சொல்லிட்டான்ற அளவுக்கு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன்ற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த 2026 துலா ராசிக்கு உண்டு. அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்றப்போ மீன ராசிக்காரவங்க, அதாவது தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு கெத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாழ்ந்த நபர்கள். எதுக்கு எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வெற்றி படிக்கட்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்துருக்கீங்க, ரஜினி சாரோட படம். அது மாதிரி நல்ல உளியால் செதுக்கப்பட்ட ஒரு கல் தான் வந்து சிற்பமாக மாறுன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்கள் 2026ஆம் ஆண்டில் எப்பா பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லா வகையான கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு நிம்மதியாக நான் தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒரு மன நிறைவு அடைஞ்சிருக்குன்னு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றப்போ நம்ம மீனராசிக்காரங்களுக்கு இந்த மன நிறைவுன்றதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மன நிம்மதியில் இருக்கக்கூடிய நபர்களில் அடுத்த ஆள் வந்து விருச்சிகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து மன நிம்மதின்ற ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம போராடுற மாதிரி இருப்போம் பார்த்தீங்களா. போராடிய வாழ்க்கையில் வந்து வெறும் போராட்டத்தை மட்டுமே பார்த்து மன நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கேன். ஏன்னா குருவினுடைய பார்வைப்படக்கூடிய அமைப்பில் இருந்ததுக்கப்புறம் 2026ஆம் ஆண்டில் ஒரு நிறைவான ஒரு மனநிலையில் நிம்மதி இல்லாமல் குழப்பம், எந்த முடிவெடுத்தாலும் குழப்பம், ஒரு திறம்பட எந்த ஒரு தெளிவான தீர்க்கமான நிலையிலையும் போக முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு அமோகமாக இருக்க போகிறதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மன நிம்மதியை அடைய போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பாளிங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் உழைக்கிறத நிறுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி உழைக்கக்கூடிய நபர்கள். நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் தான் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி ஆகிருக்கும். கிட்டத்தட்ட அண்ணாமலை படத்தில் வர மாதிரி தான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு ரோட்டில் அனுப்பினா கூட என்னால் 0லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்து காட்ட முடியுன்ற அளவுக்கு 2026ஆம் ஆண்டில் சாதனை படைக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறது. மன நிம்மதி, என்னோட சுய கௌரவம், சுய சம்பாத்தியம், எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை எடுத்தேன்ற ஒரு நிலையோட வாழக்கூடியவங்க 2026 சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. மேலும் ஜோதிட ரீதியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.